யூடியூப் வீடியோ பார்க்கும் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஷேர் மார்க்கெட் அண்ட் கமாடிட்டி மார்க்கெட்டில் புதுசாக வர்றவங்க நிறைய பேர் லாஸ் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட 80லேருந்து 90% லாஸ் ஆகிறாங்க. இதில் முறையாக ஃபஸ்ட்டு லாஸ் பண்ணி முறையாக கற்றுக்கிட்டு அவங்க செல்ஃபில் அனாலிசிஸ் பண்ணி நிறையா பேப்பர் ட்ரேட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அவங்க இதில் கற்றுக்கிட்டவங்க தான் இதில் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு சைடு பிஸ்னஸ்னே சொல்லலாம். அப்படி உங்களால் ஏர்ன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, ஏன்னா புதுசாக இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயும் போய் அலைய வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுடைய வீட்டுக்குள்ளே லேப்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் என்னுடைய அதாவது ஒரு மினியில் ஒரு 1 மந்த்து ட்ரேட் பண்ணி 15 நாளில் 15% ஏர்ன் பண்ணி ஒரு வீடியோ ப்ரூஃப் பண்ணி காட்டினேன். பிகாஸ் என்னுடைய டெக்னிக்கை நான் பிலீவ் பண்ணி பண்ணால் தான் அடுத்தவங்க அதை பிலீவ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும், லாபம் எடுக்க முடியும். நான் ஜஸ்ட்டு வெறும்னே சொல்லிக் கொடுத்து மட்டும் இருந்தால் அது சரியான இது கிடையாது. ஸோ அதனால் என்னுடைய 1 மந்த் ஸ்டேட்மெண்ட் அதில் காமிச்சேன். அது மட்டும் இல்லாமல் ஜீரோதாங்கிற ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் லார்ஜஸ்ட் புரோக்கர், ஸோ அவங்களுடைய ட்ரேடிங் கான்டெஸ்ட்லேயும் 180 நாள் தொடர்ச்சியாக வின் பண்ணி அதனுடைய சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் போஸ்ட் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போது என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர், என்னோட நல்லா ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஒருத்தர், அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடுங்க. ப்ளஸ் அவருடைய லாஸ்ட்டு 10 ட்ரேட்ஸ் அதுக்கான ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் அவருடைய முகநூலில் பதிவிட்டது தான், அவருடைய பர்மிஷனில் தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். இதில் நான் எப்போதுமே கேட்கும்போது உங்களுக்கு ரியலாக நீங்கள் என்ன இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை தான் நான் கேட்பேன். எக்ஸ்ட்ராவோ எதுவோ ஏற்றி சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ரியலாக என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை சொல்லுவேன். ஸோ இது அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக வர ட்ரேடர்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ. உங்கள் ரியலாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். நம்ம ஃபீல்டில் மற்ற எல்லா இதே ஷேர் மார்க்கெட் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கும் நம்மளுடைய பிஎம்ஆர் அகாடமிக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க? எல்லா இடத்துலையுமே பெரிய அளவு அன்னைக்கு கிளாஸ்னா அன்னைக்கு கிளாஸ் மட்டும் சொல்லுவாங்க. இன்னைக்கு சாப்பாடு போடுறோம், காலை டீ கொடுக்குறோம், இந்த டைமுக்கு வந்துடுங்க, 5000 ரூபா கிளாஸு, 10,000 ரூபா கிளாஸு, வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போன உடனே அவங்க ஒரு 10 நிமிஷம் அவங்கள பற்றி கொண்டாடுப்பாங்க. நாங்கள் பெரிய ஆள், இங்கே இப்படி இருந்தோம், அங்கே அப்படி இருந்தோம், திறந்துருக்கோம், நாங்கள் பெரிய அட்வைஸர், அந்த கிளாஸ் எடுத்துருக்கோம், மலேசியாவுக்கு போயிருக்கோம், இங்கே போயிருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் திரும்ப கிளாஸ் இருப்பாங்க. அப்போ அவங்களே ஆல்ரெடி என்னென்ன ஸ்கிரிப்டில் அவங்களுடைய சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரியான என்ட்ரி கொடுத்துருக்கு, டார்கெட் கொடுத்துருக்குன்றதை எடுத்து வச்சுருப்பாங்க. அதை ப்ராஜெக்டர் மூலமாக அதில் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கள் டெக்னிக் படி இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா அங்கே போயிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் டார்கெட் எடுத்துடலாம், இந்த இடத்துல நீங்கள் செல் போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நீங்கள் டார்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி டெக்னிக் எதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரியான சொல்லிக் கொடுப்பாங்க. அது ரெடி எடுத்து வச்சுருப்பாங்க, சார்ட் ரெடியாக அதை எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாமே ஆஃப்லைனில் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரியே தான் பெரும்பாலும் பண்ணுவாங்க. அப்போ நமக்கும் பெரும்பாலும் எல்லாம் ஓகே தான் சொல்லுவாங்க. யாரும் பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஓகே சார், ஆமாம் நமக்கும் அவங்க சொல்கிற டெக்னிக்கல் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிரும், ஓரளவு ஓகே ஆயிரும். அவங்க ரொம்ப கான்ஃபிடண்டாக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, நான் அது 40 பேர் 30 பேர் 3 கூட இருக்க கிளாஸில் நம்ம எதிர்த்து டவுட் கேட்கறதுக்கு இதாக இருக்கும். அவங்க அவங்களுக்கும் வசதியாக டக்கு நிறைய மாதிரி முடிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசி முடிஞ்சதுக்கப்புறம் டவுட்ஸ்லாம் கேளுங்கம்பாங்க. ஒரு 2 பேர் அதே படி வருவாங்க. அது அவங்க சொல்லி மறுப்பிடுவாங்க, அவ்வளோதாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதான் பெரும்பாலும் இடத்துல இருக்கக்கூடிய ஒன்று. நம்ம இதில் அப்படி கிடையாது, ஆன்லைன்லேயும் சொல்லி கொடுப்பீங்க. இன்னொன்று அது அப்பப்போ வரக்கூடிய டவுட்டு எல்லாம் அப்பப்போ கேட்ட உடனே நீங்கள் அன்னைக்கே கூட மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடுறீங்க. அப்படிங்கிற போய் நமக்கு பிக்கப் பண்ணுற ஈஸியாக இருக்குது. கண்டினியூஸாக உங்களால் லேர்ன் பண்ண முடியுது. கட்டாயமா லேர்ன் பண்ண முடியுது. தொடர்ந்து நீங்கள் நல்லா இது கொடுக்குறதுனால நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க எல்லாமே. அதான் நமக்கு அக்யூரஸியுமே நிச்சயமாக ஒரு நமக்கு 80% கன்ஃபார்மாக எதிர்பார்க்க முடியுது. சரி, ஓகே.
பெரிய டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணோம்னா நிச்சயமா அக்யூரசி லெவல் அதிகமா இருக்கு. சின்ன டார்கெட் ஃபோக்கஸ் பண்றப்ப நிறைய ஃபெயிலியர்ஸ் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. சரிங்க. நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஸ்டூடெண்ட். இதுல வந்து உங்களுடைய ஒரு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன மாதிரியான இதை எடுத்தா, என்ன மாதிரியான ரேஷியோஸ், என்ன மாதிரியான இதை எடுத்தா நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து இதுல வந்து நல்லா பார்க்கலாம்? மார்க்கெட்ல வந்து இப்போ 22 நாள்ல வந்து 4 நாள் ட்ரேட் பண்ணோம்னா நிச்சயமா நல்ல லாபத்தில் இருப்பாங்க. 10 நாள் லாபத்தில் பண்ணோம்னா கொஞ்சம் லாபத்தில் இருக்கும். 15 நாள் லாபம் பண்ணோம்னா நிச்சயமா லாபத்தில் இருக்கும். ஓகே ஓகே. அதான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேங்க. நான் என்னுடைய அனுபவத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டது அதான் உங்களுடைய கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக் வந்து இது வரைக்கும் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வேற எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு புக்ஸோ இல்லை வேற ஏதாவது வீடியோஸே வந்து பார்த்துருக்கீங்களா? இது வந்து ரொம்ப வந்து குழப்பமானதா இருக்கா, இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எளிமையானதா இருக்கா? அதாவது இது வந்து பெரும்பாலும் பார்த்தது இல்லை. எல்லாருமே ஃபிபோனாச்சியை பற்றி தேவைப்பட்டன்னு சொல்லுவாங்க. அதாவது இலியாட்டு வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இலியாட்னா அவர் பெரிய அளவில் அந்த அளவில் நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளும் அப்போ நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். வீட்டுலாம் நிறைய பார்த்துப்போம். பெரிய என்னமோ போல வேறு என்னமோ இருக்கு போல அதுல நாம நம்பி போல அப்படின்ற மாதிரியே நம்மளும் பண்ணுவோம். ஒருத்தர் கூட பேர் வந்து பேரு அவர் கூட பயங்கரமா அடுத்த இதை வந்து நம்ம வந்து இல்லைங்க அப்படி இல்லை சொல்லிடுறேன். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறுல அவர் அதிகமா ஏமாத்துறாங்க. அவர் தான் வேறு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணுவாரு. நம்மளே சேலம் போயிருக்கேன் எங்க பேஸ் பண்ணாரு. வந்து பெரிய அளவுல ஏமாத்தலாம் பண்ணிருக்காரு. அவர் பெரிய அளவுல ஒன்றும் அவர்கிட்ட படிச்சு யாரும் பெரிய 40,000 ஒரு கிளாஸ் எனக்கு தெரியும். 40,000 ரூபான்னு சொல்லுவாரு. யாருமே போகல. எல்லாருமே இந்த டி கிளாஸ் ஆளுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சதுல பண்ணல. அது அந்த மாதிரி இருக்கு. அதுவும் அந்த மாதிரி சொல்றப்ப நமக்கு அதுல என்னமோ இருக்கு போல அப்படின்ற மாதிரி நம்பிக்கை வரும். வந்து அதனால கண்டுபிடிக்கிறது இது பண்றதுதான் கஷ்டம். அது அவரே சொல்லுவாரு. அது வந்து அவங்களே சொல்லுவாங்க அது ரொம்ப கஷ்டம் அது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது யாரும் பண்ண முடியாது. ஆனா உங்களோட இதுல வந்து கொஞ்சம் ஈஸியாவும் இருக்குது. நிச்சயமா வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பங்கள் வரத்தான் செய்யுங்க. அதுல கொஞ்சம் குழப்பம் வர செய்யும். ஆனா என்ட்ரி எடுக்கிறது, ஸ்டாப் லாஸ் போடுறது, டார்கெட் புரிஞ்சிடும். என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இதுதான் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆரம்பத்துல லைவ்ல வர்றப்ப. அப்புறம் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிடும். நம்ம லைவ்ல கொஞ்ச நாள் பண்றப்போ நிச்சயமா ஒரு 1 மந்த்ல ஓரளவு நல்லாவே புரிஞ்சிடும். அதுதான் நான் வந்து என்னுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து இருக்கு. சப்போர்ட் எல்லாம் எதுவுமே குறை சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றது நீங்களா தான் இருப்பீங்க. வேற யாருமே எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் எல்லாருமே கலட்டி விட்டதான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட கிடைச்ச அவங்களே பெரிய நம்பிக்கை இல்லாதனால அவங்க பெரும்பாலும் கலட்டி விட்டதான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. நிச்சயமா நீங்க நல்லா ஃபாலோ பண்றீங்க. எல்லாமே சொல்லி கொடுக்குறீங்க. எல்லா டவுட் தான் கிளியர் பண்றீங்க. அப்படிங்கிறது இதுதான் சொல்லலாம். ஆரம்பத்துல நானும் உங்களுடைய அமௌண்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தேன். அப்புறம் பெருமாள் கட்டுகிற வேண்டியதான். ஏன்னா மார்க்கெட்டுக்கு பெரிய மார்க்கெட் அப்படின்னு சொல்லிதான் நானும் மற்ற 5000 3 கிளாஸ் போகிறத விட ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நானும் வந்துருக்காங்க. அது நிச்சயமா எனக்கு ஓகேதான். என்னோட உங்களுடைய கிளாஸ்ல நான் கற்றுக்கிட்டோம். என்னால ஒரே ட்ரெயின்ல என்னால் எடுக்க முடியாது. அது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதேதான் நான் இன்னைக்கு அந்த கேட்கறவங்ககிட்டையும் சொல்றது. நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா அவர் கொடுக்குற இதுல பணம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 1 லட்ச ரூபா பண்ணீங்க பண்ணிங்கன்னா ஒரே ட்ரெயின்ல எடுத்துடலாங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல அவருடைய காலத்துல நீங்க குறைஞ்சபட்சம் 1 மந்த் நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா கூட அந்த அவர் கொடுக்கக்கூடிய சீசன் நீங்க அதுல அவருடைய காலத்துல நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். வேற ஒன்றும் இல்லை. அவர் காசு ஃப்ரீயாவே கொடுக்குறாரு. நீங்க அவர்கிட்டயே 1 மந்த் கால் வாங்கி ட்ரேட் பண்ணீங்கன்னா 1 லட்ச ரூபா ட்ரேட் பண்ணீங்கன்னா அவருக்கு கொடுக்க வேண்டியதாக நீங்க அதிலே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லுங்க. இல்லைங்க அது வந்து சொல்லியிருக்கிறேன். வந்து அக்யூரசி இருக்கும். அவருடைய அக்யூரசி அந்த அளவுக்கு இருக்கும். அதனால நீங்க அந்த அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க அது கூட செய்யலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நீங்களே வந்து ஒரே ட்ரேட்ல வந்து நேற்று நான் உங்க போஸ்ட வந்து பார்த்தேன். 20,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க. உண்மையிலே வந்து நான் மார்க்கெட்ல வந்து இந்த மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. நான் அதனாலதான் வந்து
நானே வந்து ஒரு மினிலே ஒரு இதை வந்து பண்ணேன். எல்லாமே மெகால 1 லாட் கூட மெகால பண்ணல, மினில மட்டுமே 15 வெறும் 15 நாள்ல வந்து 15% வந்து எடுத்து அதை என்டையர் இதை வந்து நான் வந்து இதில் ஒரு வீடியோ வந்து காட்டினேன். மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும், ரியலாக வந்து நம்ம இது பண்ணால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ உங்களுடைய நம்ம ஸ்டூடெண்ட் உங்களுடைய ஒரு கருத்துக்களும், ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கும் சரி ஆல்ரெடி இருக்கவங்களுக்கும் சரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனை வந்து பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த மார்க்கெட்டில். ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் நல்லதாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க நல்ல டார்கெட் வந்து லாங் டார்கெட்டை வச்சு பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த காப்பர் இந்த மாதிரி வந்து பிரேக் அவுட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அந்த லாங் டேர்ம் இது அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு இதை மட்டும் எடுத்து பண்ணும்போது நல்லா ஒர்க் ஆகும். பெரிய டார்கெட் எதுக்கு எடுத்தாலும் பண்ணோம்னா நிச்சயமா ஏர்ன் பண்ண முடியும். கரெக்டான என்ட்ரி வரைக்கும் பொறுமையா இருந்தோம்னா நிச்சயமா நமக்கு சிக்கலான என்ட்ரி வரும். அது வர்றப்ப எடுத்தோம்னா பொறுமையாக நல்லா பண்ணலாம். அந்த இது தெரியுதுங்க. சரி சரி சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகேங்க, ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நன்றிங்க. என்னுடைய கடமை. வேற உங்களுக்கு எப்போ டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நான் வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்க, நன்றி நன்றி நன்றி. ஓகே.